சரியான ரவுடி கும்பலா இருக்கும் போல இருக்கு. எக்கா திருப்பி திருப்பி அப்படி சொல்லாதியே, நல்லா இல்ல பாத்துக்கங்க. அப்படித்தான் சொல்லுவேன். என்னமோ என்ன புதுசா மிரட்டி பாக்குறியே? பல வருஷமா இப்படின்னா பல பேருக்கு காசை கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். உண்மையானவிய கரெக்டாக கொடுக்குறவியலுக்கு மட்டும்தான் இதனால தான் கொடுக்குறது. சும்மா உன்னைய மாதிரி திமிரு பிடிச்ச அலைவீர்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறதே கிடையாது. இதனால தான். ஏக்கா நாங்க காசை கொடுக்க மாட்டோம்னா சொல்லிட்டு இருக்கோம். அந்த அண்ணன் இல்ல, அவிய இருக்கையில கொடுப்பாரு வாங்கன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறிய. இல்ல அவர் வார வரைக்கும் வந்து உள்ள உட்காருங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறிய. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏக்க கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ள வந்து உட்காந்து பேசுங்கக்க. இப்படி கத்துனா அசிங்கமாவில் இருக்கக்கூடிய இடத்துல ஏமா இதெல்லாம் காசு வாங்கும் போது யோசிச்சிருக்கணும். 6 மாசமா காசு கட்டாம இருந்தீங்களே அப்ப யோசிச்சிருக்கணும். ஏக்க எனக்கு உண்மையாவே தெரியாதுக்க. தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷனை வாங்கவே விட்டுருக்க மாட்டேன். எதுக்கு பாவி எடுத்த மனுஷன் எப்படி வாங்கினான்னு தெரியலையே. சொன்னா காக்க நீங்க சும்மா இருங்க, இவிய சரி விட்டு வர மாட்டாவ. ஐயா இந்த பிள்ளைல ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்கு? உமா வசந்தி எந்திரிங்கம்மா. ஏக்க எந்திரிக்க முடியாமதாக படுத்திருக்கோம். இவ மிதிச்சு ஒரே தள்ளா தள்ளிட்டா. யாரு சின்ன பொண்ணா? ஆமாக்க அந்த எருமை மாடுதான் மிதிச்சு தள்ளிடுச்சு. மெதுவா எந்திரிங்கம்மா. இங்க ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பூ மாதிரி சொன்னா வீட்டுக்கு வந்து அதான் ஓடி வந்தேன். பார்த்தா நீங்க ரெண்டு எப்படி கீழே விழுந்து கிடக்கீங்களே. ஏக்க நாங்க மெதுவா எந்திரிக்கிறோங்க. நீங்க அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க போங்க. எந்திரிங்க வசந்தி. இப்படி கிடந்தா நல்லாயா இருக்கு? எப்பா கூறுக்க முறிச்சு விட்டாக்க. பார்த்து இருக்க கூடாதாம்மா. இப்படியா சண்டை விடுக்குவிய? எக்கா அவ எங்கக்கா பேசியா? பேசையிலே டக்குன்னு கையை நீட்டிப்படியா? சரி வசந்தி விடு. இங்கேயே ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு பார்த்தியா? இப்போதைக்கு இதை பேச முடியாது. சரிக்க. சொன்னா வாங்க காமாச்சேக்க. உங்களுக்கு யார் சொன்னா? பூமாரி தாம்மா வந்தா. அவ தான் வரையிலே ஒரு மாதிரி அழுத மாதிரி இருந்தா. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். இப்படி வீட்டில் பிரச்சனையா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி அழுதுட்டா பிள்ளை. ஆமாக்க இந்த ஆளு இந்த வீட்டை ஏதோ அடகு வச்சுட்டானாக்க. 6 மாசமா வட்டி வேற கட்டலையா. இவைய வந்து கத்திட்டு கிடக்காவ. ஐயே யாரு முத்துப்பாண்டியனா? ஆமாக்கா அவன் தான். எதுக்கு அடகு வச்சான்னு ஒன்றும் தெரியலக்க. இதுக்கு தாக்க நான் எப்பயும் பீரோவை போட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறது. எப்போ எடுத்தான் எப்போ இந்த வேலையை பார்த்தா ஒன்றும் தெரியலக்க. எதுக்காக அப்படி காசை வாங்கினான்னு தெரியல. சரிம்மா ஒன்றும் இருக்காது, இரு நம்ம பேசி பார்ப்போம். ஏக்கா அவ எதுவுமே கேட்க மாட்டேங்க. அவக்க உள்ள வந்து உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி அதை கூட கேட்க மாட்டேங்க அவ. எக்க என்னம்மா நீ யாரு? எக்க நான் இவளுக்கு தெரிஞ்சவதான். என்னக்கா பிரச்சனை? எதுக்கு அப்படி வீட்டு முன்னாடி நின்று கட்டிட்டு கிடக்கிய? ஏமா இவ்வளவு நேரம் சொன்னாவல்ல உனக்கு கேட்கலையா? இவைய வீட்டுக்காரு இந்த வீட்டை அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காருமா 50 லட்சம். ஒன்று இன்னும் வட்டியும் கொடுக்கல முதலையும் கொடுக்கல. அவர் வாட்டுக்கு இருக்காரு. இந்த மட்டும் வந்து கேட்டால் எப்படி என் பேரில் உள்ள பத்திரத்தை வச்சு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு கேட்குது. அவர் கொடுக்கலே நாங்கள் கேட்டோம். எதுக்கு இப்படி வந்து உங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க, உங்கள் கையிலெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்காரம்மா சீரியஸாக பெட்டில் கிடக்குன்ட்டாரு. ஐயே எக்காவ நல்லா தானே இருக்கா அவங்க முன்னாடி. எதுக்கு அப்படி சொன்னாரு? ஏம்மா இதை நீங்கள் அந்த ஆள்கிட்ட தாம்மா கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. நாங்களும் சரி ஏதோ அவசரத்துக்கு தான் வந்து உதவி கேட்குறாரு, அந்த மனுஷனுக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்னு கொடுத்தா. இப்போ இங்கே நின்று இப்படி கூத்து காட்டிட்டு கிடக்கியா ஆளாளுக்கு என்னன்னு. ஏக்கா இதை பற்றி இவளுக்கு எதுவும் தெரியாதுக்க. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வைக்க விட்டுருக்க மாட்டா. இப்படி வட்டியும் கொடுக்காம இருந்திருக்க மாட்டா. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுத்துருப்பாக்க. அவள் வீடு தானே இப்போ போயிடும். ஏம்மா நான் வந்ததுலேருந்து இதுதாம்மா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வட்டி நிற்கிது, அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அசலை மட்டுமாச்சும் கொடுத்து உங்கள் பத்திரத்தை வாங்கிக்கங்கம்மா. உங்ககிட்டலாம் எனக்கு கத்துறதுக்கு முடியாது. எக்க எவ்வளோ பிடிச்ச பிடியில நின்றுக்கிட்டு காசை கொடுங்கன்னா எங்கேருந்து? அவளே பாவம் இந்த 2 மாடையும் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட வந்து ஒரு 50 லட்சம் வேணும்னு கேட்டால் எப்படிக்கா கொடுப்பா? எம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு என் காசை கொடுங்க, நான் கிளம்பட்டு. அப்படி இல்லைன்னா வட்டியை வச்சு கொடுங்க. சரிக்கா நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க. அந்த அண்ணனை பூ மாதிரி வர சொல்லியிருக்காளாம்ல, வரட்டு. வரவு என்ன ஏதுன்னு பேசுவோம். ஏம்மா கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்காம உங்களுக்கு? எல்லாரும் ஒன்று சொன்னாப்புல உள்ளே வந்து பேசுங்க உள்ளே வந்து பேசுங்கண்ணா. உள்ளே என்ன வச்சிருக்கிய? யாரையும் ஆளுகளும் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்க கை காலில் ஓட்டுருக்கதெல்லாம் அத்துட்டு போகிறதுக்கு. ஏக்கா என்னக்கா இப்படி பேசுறிய? பெற வேணாம்மா, கடையை வாங்கியிருக்கிய, கடை காசை கேட்க வந்தால் உள்ளே வந்து உட்காருங்க உள்ளே வந்து உட்காருங்கண்ணா. உள்ளே வந்து நான் என்னத்த பண்ணேன்? காமாச்சேக்க நீங்க சும்மா இருங்க, இவைய சரிப்பட்டு வர மாட்டாவ. இங்கே பாருமா, நீ வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு கிடக்கா. நானும் சரி போனா போதேன்னு விட்டுட்டு கிடக்கேன். ஒரு பணிவு இல்லாமல் பேசிட்டு இருக்க பெரிய மனுஷனுக்கு. ஆமா ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறை. வசந்தி அக்கா உமா நம்ம எதுக்கு கூப்பிடியா? வாங்கக்க. இந்த பொம்பளை சொன்னா கேட்குற மாதிரி தெரியல. பேசாம குண்டுக்கிட்டா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுவோம். இங்கே பாரு, என்னை தொட்ட அப்புறம் அவன் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவியன்னு பாத்துருவோம். எக்கா தள்ளுங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. சின்ன பொண்ணு சும்மா இரு, கையால வச்சுக்கிட்டு. நீங்க சும்மா இருங்கக்க. இவியலுக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. ஏன் வசந்தி அக்கா வந்து ஒரு கை பிடிங்கக்க. ஏ விடுங்கம்மா என்ன. வாங்கக்க உள்ள தூக்கிட்டு போயிடுவோம். சின்ன பொண்ணு நானும் வாரேன்.
நீ வாரத்துக்குள்ள விடிஞ்சிரும். வாங்க அக்கா, தூக்கிட்டு போவோம். சின்ன பொண்ணு விடு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு விடு. சும்மா இருங்கக்க, இவியலுக்குலாம் இப்படி சொன்னா புரியாது. சின்ன பொண்ணு இறக்கி விடு சின்ன பொண்ணு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே இப்படி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்திருப்ப? ஏன் தூக்கிட்டு வரதுக்கு தைரியமா தேவை? கை கால் இருந்தா பத்தாதா? சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. எதுக்குக்கா பயப்படுறிய? இவியலே தைரியமா இருக்காவ, உங்களுக்கு என்னக்கா பயம்? நீங்களாம் அழகு வச்சு காசு வாங்குனீங்க. சின்ன பொண்ணு இருந்தாலும் அவிய காசு கொடுத்தவியல்ல, திருப்பி நம்ம கொடுக்க தான் செய்யணும். அவிய வந்து கேட்டுட்டு இருக்கையில நம்ம இப்படிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது சின்ன பொண்ணு. ஏக்கா நம்ம எங்கக்கா பிரச்சனை பண்ணோம்? அவிய தானே இப்ப பிரச்சனை பண்ணிட்டு கிடக்காவ. நம்ம ஒழுங்கா தான் சொல்லிட்டு இருந்தோம், உள்ள வாங்கக்க, உள்ள வந்து பேசுங்கன்னு. அவிய தான் சொல்லியதே கேட்க மாட்டேங்கிறாவளே. ஏம்மா என்னம்மா ஆளால கூத்து கட்டிட்டு கிடக்கிய? அந்த ஆள் எங்கம்மா முத? ஏக்கா தெரியலக்க, ஃபோன் அடிச்சா இன்னும் ஆளை காணலையே. உங்க வீடு எங்கன்னு கூட சொல்லுங்கக்க, நான் வந்து வேணா வீட்டில் கூட அவரை கூட்டிட்டு வந்து பேசுறேன். ஏமா உன் புருஷனுக்கு தெரியாதா? 6 மாசமா அந்த வழி தெரியாமையா தெரிஞ்சாந்தாலு. ஏக்கா மரியாதையா பேசுங்கக்க. உங்ககிட்ட காசு வாங்கினா அந்தாலும் இந்தாலும் பேசுவீங்களா? ஆமா, காசு வாங்கி ஒழுங்கா கட்டாத ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஒழுங்கா கட்டியிருந்தா அவர் இவருன்னு பேசியிருக்கலாம். 1 ரூபா கூட வாங்கினதுலேருந்து கட்டலை. அவளை என்ன மனுஷன் தெரியல, வாங்கிட்டு எனக்கடையும் சுத்திட்டு கிடக்கான். அவனுக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடு. ஏக்க இப்படி பேசியது நல்லா இல்லை பார்த்துக்கங்க. அவிய வீட்டுக்குள்ள வந்துட்டு அவியலே பேசுறிய. ஏன் கடை வாங்கினா உங்களுக்குலாம் அவ்வளோ இலக்காரமா போச்சா? கடை வாங்கினா இலக்காரம் கிடையாதம்மா. கடனை ஒழுங்கா கட்ட தெரியணும், இல்லைன்னா வாங்கவே கூடாது. வாங்கும் போது நல்லா பல்ல காட்டி வாங்குறிய, கொடுக்கும்போது சொன்னா உங்களுக்கு இப்போ குத்துதோ? ஏக்கா யாருக்கு இங்கே குத்தல. அவர் வரட்டும், அவர் வரவும் தானே கேட்டு வாங்கி தரேன்னு தக்கா சொல்லிட்டு கிடக்காவ. நீங்க தாக்கா காதுலயே வாங்காம பேசிட்டு கிடக்கிய. அந்தால வர சொல்லுங்கம்மா, என்ன ஏதுன்னு பேசிட்டு நான் கிளம்பட்டு. வெளியே நின்று பேசியிருந்தாலும் உள்ள தூக்கிட்டு வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்கிய. நான் யாரும் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே நீங்கெல்லாம். யாரா இருந்தாலும் நான் இப்படிதாக்கா பண்ணுவேன். சும்மா வந்து கத்திட்டு கிடக்காதீங்க. இருங்க, அந்த அண்ணன் வந்துருவாவ. சொன்னா ஏன் சொன்னா என்னாச்சு? இப்படி நெஞ்சில கை வச்சு நிக்கா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா? போருவாய் உங்க நடிப்பு எடுத்துக்கிட்டு எதுக்கு இப்படி கடையை வாங்கியிருக்கிய? சொன்னா உன்ட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். நல்லா நினைப்பீரு. அடுத்தவிய வந்து இப்படி வீட்டு முன்னாடி கத்த அளவுக்கு வச்சுட்டியல்ல, என் மானமே போச்சு. சரி வாங்கினதான் வாங்குனீங்க, வட்டி பைசாவும் கொடுக்கலையாமே. சொன்னா உனக்கு தான் தெரியும்ல என்கிட்ட எது பைசா. நான் எப்படி போய் அந்த கடனை அடைக்கிறது? எப்படியும் அந்த அக்கா எனக்காச்சும் வந்து கத்துவான்னு தெரியும். அன்னைக்கு உன்ட எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு உன்ட தான் பைசா வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். யோ, உனக்கெல்லாம் என்னையா குறை வச்சிருக்கேன்? வீட்டுல நேரத்துக்கு திங்க சோறு இருக்கு, உடுத்த துணி இருக்கு, வேலை பார்க்க வேலையும் இருக்கு. உனக்கெல்லாம் என்ன குறை இருக்குன்னு நீனு இப்படி போய் கடை வாங்கிட்டு தெரியா? பிள்ளைல படிக்க வைக்கிறியா இல்ல எதுவும் பண்றியா? எதுக்கே பண்ணி போய் கடை வாங்கினா? அது 50 லட்சம் சொல்லியாவ. 1 ரூபா 2 ரூபாயா போய் தொலைதுன்னு விடுறதுக்கு? சொன்ன ஒரு தேவை இருந்துச்சு, அதனால தானே வாங்கினேன். உனக்கு என்னையா தேவை இருக்கு? எவன்கிட்டயாச்சும் ஊத்துறதுக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டியா? இங்க பாரு சொன்னா, எல்லாரும் முன்னாடி இப்படி பேசாத. அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன் பாத்துக்க. என்ன நில்லுங்கண்ணே, முடிச்சின பொண்ணு. இவளுக்கு ஒரு அறை கொடுத்தாதே மனசு ஆறும். என்னே, அந்த அக்கா இருக்க கோவத்துக்கு உங்களை தான் அறையணும். நீங்க பண்ண வேலைக்கும் அவருங்க இருக்க கோவத்துக்கும். நீங்க என்னமோ அவியிட்ட துள்ளிக்கிட்டு போறிய? புருஷன் என்ன பண்ணாலும் அவ இப்படி பேசுவாளா 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு? ஆமா, புருஷன் நான் புருஷன், பொல்லாத புருஷன். இருக்க மானத்தையும் வாங்கிட்டு கிடக்கீரு. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? யாரோ ஒருத்தவிய வந்து உங்களை அவ இவன் பேசியாவ. அப்ப அவியலுக்கு கோவம் வராதா? என்ன இவ அவ இவன் பேசினவா? யோ, வார்த்தை அளந்து பேசு. அவ இவன்னா வாயை உடைச்சு முடியும் பாத்துக்க. எனது வாய் உடைப்பியா? உங்ககிட்ட காசு வாங்கினா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா நீ? ஆமா, என்கிட்ட காசு வாங்கினா அப்படிதான் பேசுவேன். வாங்கி 6 மாசம் ஆச்சு. பொண்டாட்டிக்கார ஏதோ கிடையில கிடக்கான்னா அவ முழுசா குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கா. எதுக்கு அப்படி போய் சொல்லி வாங்கினீரு? நான் கூட வந்தபோது இந்த பிள்ளைகளு தான் போய் சொல்லுதுன்னு நினைச்சு இதுகிட்ட கத்திட்டு கிடந்தேன். நீனா ஊரையே ஏமாத்தி தீர போலயே. பொண்டாட்டி கேள்வி கேட்டா அவளை அடிக்க போறா, யான் கேள்வி கேட்டா என்ன இருக்கா என்ன அடிக்கிற கையை தூக்கிட்டு வரா. நீ பெரிய சண்டிய நினைப்போ மனசுல. ஏமா இப்படிப்பட்டவனுக்கா நீ சப்போர்ட் பண்ணிட்டு கிடந்த? ஏக்கா எப்படி இருந்தாலும் அவர் ஏன் வீட்டுக்காரரு, எப்படி நான் விட்டு கொடுத்து பேச முடியும்? விடுங்கக்கா, நான் உங்களுக்கு எப்படியாச்சும் காசை வாங்கி தாரேன். இருந்தாலும் எவனுக்கு வாங்கி கொடுத்தானே தெரியல. இங்க பாரு, அவன் இவன் பேசுன மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. இங்க பாருங்கண்ணே, நீங்களும் ஒழுங்கா பேசுங்க. அப்பதான் அவியலும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாவ. ஏமா நீ யாருமா ஊடக்கே கடந்துக்கிட்டு? வெளியே போங்க எல்லாரும். எப்பயாச்சும் யார் வீட்டுலடா சண்டை வரும், உள்ள நுழைஞ்சு பஞ்சாயத்து பண்ணலான்னு இருப்பீங்களோ? வெளியே போமா நீ. யோ, என்ன டீ யோன்னு கூப்பிடியா? அப்புறம் உன்னை வாயா மகராசன்னு கூப்பிட முடியும்? இன்னைக்கு மட்டும் இவ எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, அவளந்தான் வீடு பானம் சந்தி சிரிச்சிருக்கும். எதுக்கு சிரிக்குது? வாய் விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. இந்த ஆட்கள் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு. யார் வீட்டுல பஞ்சாயத்து நடக்கும் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு நிப்போம்.
பெரிய சண்டியர் நினைப்பு இவளுக்கு வந்துட்டு அழுவ. இங்க பாரு, இவைய யாயாச்சும் நீ ஏதாச்சும் பேசுன வாயை கிழிச்சிருவேன் பாத்துக்க. நீ எவனுக்கு வாங்கி கொடுத்த? 50 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு? பத்திரமே என் பேர்ல இருக்கு. என்ன தைரியத்துல நீ போய் வச்சா? இங்க பாரு, ஆம்பளைக்கு 1000 செலவு இருக்கும். என்ன செலவு, ஏன் செலவு, எதுக்கு செலவெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. அவசியம் கிடையாதா? இங்க பாரு, இது என் வீடு. யார கேட்டு எவனுக்கு போய் அடகு வச்சு கொடுத்துட்டு வந்தா காசை? இருக்கதே எங்க அம்மாவோட சொத்து, இது ஒரு வீடு தான். அதையும் அழிக்கலாம் பாத்துட்டியோ? எங்க அம்மா மட்டும் இந்த வீடையும் வயலையும் கொடுக்கறன்னு வச்சுக்க, சோத்துக்கு உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு பிச்சை தான் எடுத்துக்கணும். ஏன் நான் உனக்கு உழைச்சு போட்டதே இல்லையோ? உழைச்சு போடாதவங்க கிட்ட பேசி அந்த மாதிரி பேசியா? என்னத்தையா நீ உழைச்சு போட்டிரு? என்னத்த உழைச்சு போட்டிரு? அந்த பையன் என்னமோ இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். இனி அந்த பையன் சம்பாரிச்சு கொடுக்கறத வச்சுதான் வீடு ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கஷ்டப்பட்டோம் நமக்கு தானே தெரியும். ஏதோ எங்க அம்மா சாக போற காலத்துல எனக்கு இந்த வீடையும் இந்த தோட்டத்தையும் எழுதி வச்சதுனாலதான் ஏதோ கால் வயிற்றுக்காச்சு கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கா. அந்த இது தெரியாம நீ வாட்டுக்கு ஆடிட்டு கிடக்கா. ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உனக்கு சம்பாரிச்சு போடலையோ? ஆமா, போட்டிரு. 5ம் 10ம் காவயத்துக்கு கஞ்சி இல்லாத அளவுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு சோறாக்கி போடுறதுக்கு போட்டிரு காசு சம்பாரிச்சு. இங்க பாரு சொன்னா, வர வர உனக்கு வாய் கூட இருக்கு. ஏமா, இந்த சண்டையெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. என் பைசா விடுங்கம்மா, நான் போட்டு. எக்கா இங்க பாருங்க, நான் தானே உங்களோட காசு வாங்கினேன், நான் தான் பொறுப்பு. உங்களுக்கு நான் காசு தரேங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிடுங்க. இன்னும் எத்தனை நாளுக்கு பொறுக்கணும்? 6 மாசமா உன் வீட்டு பக்கம் வந்திருக்கேனா நானு? இப்பயுமே நீ வீட்டு அட்ரஸ் சொல்லல. உன் பேரை மட்டும்தான் சொன்ன, இந்த ஊரு இந்த பேருன்னு. அதனால தேடி வந்திருக்கு உன் பேரை கேட்டு கேட்டு. எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா காலையில் உன் வீட்டை கண்டுபிடிச்சி வரதுக்குள்ள? எந்த நம்பிக்கையிலேயே நான் போறது? இப்போ வந்து கேட்டதுக்கே அவ இவன் என்ன பேசியா? இன்னும் கொஞ்ச நேரம் சென்று வந்தேன்னா யாருன்னு கேட்ப போலையே. எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு, நீ கொடுத்த பத்திரம்லாம் ஒரிஜினல் தானா இல்லை கலர் ஜெராக்ஸானு? ஏக்கா நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. நீங்க கிளம்புங்க, காசு வாங்கினது நான் தானே, நான் கூட கொடுத்துக்கிடுவேன். நீங்க இவகிட்ட எல்லாம் வந்து கேட்காதீங்க. இங்க பாரு, நீ எல்லாம் எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேச பார்த்தாலே தெரியுதே. ஏய் இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை.